Hi, hello, my dear 12th standard max students. Chapter 1 exercise 1.5 first sum தான் பார்க்க போகிறோம். Solve the following system of linear equations by Gaussian elimination method. இந்த Gaussian elimination method மூலியமா linear equation சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். 2x minus 2y plus 3z is equal to 2. x plus 2y minus z is equal to 3. 3x minus y plus 2z is equal to 1. இந்த மாதிரி செட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை கொடுத்து காஷியன் எலிமினேஷன் மெத்தடமாக சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ரோ எகலைன் ஃபார்ம் அப்ளை பண்ணணும். a by b கரெக்டாக. a என்னது 2 minus 2 3 1 2 1 minus 1 3 minus 1 2. b என்னது 2 3 1 கரெக்டாமா? இப்போ இந்த மூணுத்தையும் ஜீரோ ஆக்கணும். ஓகே, இந்த மூணுத்தையும் ஜீரோ ஆக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓ மை காட். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே ஒன்று வரணும்னால ரோ 2வை ரோ 1ல் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். 2 1 2 minus 1 3 2 minus 2 3 2 3 minus 1 2 1. ஓகே, ரோ 1 ரோ 2க்கு மாற்றிருக்கோம். ரோ 2வை ரோ 1க்கு மாற்றிருக்கோம். ஓகே, அவ்வளோ. இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன செய்யலாம்? ரோ 3ல 3 into R1 minus R3 பண்ணலாமா? அதே மாதிரி ரோ 2ல 2 into R1 minus R2 பண்ணலாமா? என்ன வரும்? ரோ 1 அப்படியே தான் இருக்கும். ரோ 2ல இங்கே வந்து 0 ஆகும். கரெக்டாக 6 minus 5 4 ஆகும். இங்கே வந்து 0 ஆகும். 7 minus 5 8 ஆகும். இது இந்த கால்குலேஷனில் உங்களுக்கு தெரியும்னால தான் நான் டேரெக்டாக போயிட்டேன். ஓகே, இல்லட்டா சொல்லிடுறேன். என்ன செய்யலாம்? R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக R3ஆல் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா R3ல 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 minus 3 0 ஆகுமா? அதுக்கப்புறம் 3 2s are 6 ப்ளஸ் 1 வந்து 7 ஆகுமா? நெக்ஸ்ட்டு minus 3 minus 2 வந்து minus 5 ஆகுமா? ஓகே, 3 3s are 9 minus 1 வந்து 8 ஆகுமா? ஓகே, R2ல 2 into R1 minus R3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 into R1 பண்ணோம்னா இது அப்படியே 2வை மாற்ற வேண்டியதான். 2 2 2 2 2 minus 2 0 ஆகுமா? 4 minus of minus 2 4 plus 2 வந்து 6 ஆகுமா?
minus 2 minus 3 வந்து minus 5 ஆகுமா? 3 2s are 6 minus 2 4 ஆகுமா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ இந்த 7 0 ஆக்கணும். கரெக்டா? 7 0 ஆக்கணும்னா வேற வழியே இல்லை. R3ல 6 into R3 minus 7 into R2 தான் பண்ணணும். ஓகே, இப்போ நான் R1 ரோ 1ல சேஞ்ச் இல்லை, ரோ 2லையுமே சேஞ்ச் இல்லை. இதில் தான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். இது வந்து 0வாக தான் ஆகும். 0 into 7 0 minus 0 into 6 0 0 minus 0 0. ஓகே, அதுக்கப்புறம் 6 7s are 42 minus 42 0. 5 7s are 35 minus 35. 6 5s are 30 minus 35 plus 30 வந்து 5 ஆமாம். கரெக்டா? 7 4s are 28 minus 1 8 is 2 8 3 8s are 1 8 is 2 8s are 16 3 8s are 4 is 32 5 8s are 40 6 8s are 48. 48 கரெக்டா? minus 48. 42 minus 48 வந்து 20. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இந்த 5 1 ஆக்கணும். இந்த 20 இதை லாஸ்ட் ரோவை 5ஆல் டிவைட் பண்ணா ஓகேவா? இல்லாட்டா அப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். 1 2 minus 1 3 0 6 minus 5 4 0 0 1 4. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம்? R3 divided by 5. ஓகே, இப்போ வந்து அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஓகே, என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் இங்க எழுதிக்கிறது. 3 0 6 minus 5 4 0 0 1 4. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். R3ல R3 divided by 5. ஓகே, இதுதான். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்னா ஒரு ஈக்குவேஷனா எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கா அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். எக்ஸ் ஒய் இசட் போட்டு எக்ஸ் plus 2y minus z is equal to 3. இது வந்து first equation. Second equation 6 0x plus 6y minus 5z வந்து 4. Second equation 0x plus 0y plus z is equal to 4. இது third equation. கரெக்டா? third equation பாருங்க.
0 into anything na என்னது 0. 0 plus 0 plus z is equal to 4. அப்போ நான் z is equal to 4 னு வந்துருமா? From equation 3 we get என்னது z is equal to 4. கரெக்டா? z is equal to 4 னு கிடைச்சிருச்சு. அப்போ நான் substitute z is equal to 4 in 1 ஆச்சும் 2 ஆச்சும் பண்ணணும். 2 தானே? இப்போ இங்கே 1 y z பண்ணால் y கிடைச்சிடும். ஓகே, in 2 we get என்ன கிடைக்கும்? செகண்ட் equation எழுதிக்கிறோமா? 6y minus 5z is equal to 4. கரெக்டா? அப்போ நான் 6y minus 5 into 4 equal to 4. 6y minus 5 4s are 20 equal to 4. 6y is equal to 4 plus 20. 24. கரெக்டா? 6y. அப்போ நான் y is equal to 24 divided by 6. 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24. 4 6 are 24. கரெக்டா? அப்போ நான் y என்ன? 4. y 4னு கிடச்சிருச்சு. z 4னு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Substitute y is equal to 4 and z is equal to 4 in 1. We get என்ன கிடைக்கும்? equation 1 வந்து x plus 2y minus z is equal to 3. கரெக்டா? x plus 2 into 4 minus 4 equal to 3. x plus 5 4 2s are 8 minus 4 is equal to 3. x plus 4 8ல 4 போச்சுன்னா 4 equal to 3. x வந்து 3 minus 4 ஆகும். கரெக்டா? x என்ன வரும்? minus 1. கிடச்சிருச்சா? x வேல்யூ கிடச்சிருச்சு, y வேல்யூ கிடச்சிருச்சு, அண்ட் ஆல்சோ z வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு ஓகே, அவ்வளோதான். இங்கே சைடில் எழுதியிருக்கேன் the solution is x வந்து -1, y வந்து 4 and z வந்து 4. ஓகே.